வந்து அனுராதா நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அனுஷ நட்சத்திரமும் புதன்கிழமையும் ஒன்றாக சேரக்கூடிய நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. புதன் திசை நடக்குது அப்படின்னா இந்த புதன்கிழமையும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் அன்னைக்கு சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு போகணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, என்னுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போடுவேன். புதன்கிழமையும் அனுராதா நட்சத்திரமும் வருஷத்துக்கு 1 நாளோ 2 நாளோ தான் வரும். அது வந்து சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாள். அந்த நாளில் வந்து நீங்கள் பாசி பயறுனால பாயசம் செஞ்சு சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லையா, அவருக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு, பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு சக்கரத்தாழ்வாருக்கு வந்து இந்த பாயசத்தை நைவேத்தியமாக படைச்சிட்டு அதை வந்து பக்தர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். புதனால் இருக்கக்கூடிய அத்தனை தோஷமும் போகும். முக்கியமாக பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு, கடன் பிரச்சனைகளாக அடைஞ்சிரும். இதே மாதிரி இன்னொன்று புத அஷ்டமின்னு வரும். புத அஷ்டமி அதுவும் சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாள். அது எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்று சேரக்கூடிய நாள். என்னோட சோஷியல் மீடியாவில் நான் போடுவேன், புத அஷ்டமின்னு போடுவேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்னா, சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லைங்களா, அவரை வழிபாடு பண்ணணும். ஆழ்வார் சன்னதியில் தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சு அங்கே வந்து அங்கே பெருமாளை வணங்கிட்டு ஆழ்வார் சன்னதியில் தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சு அங்கே படைச்சிட்டு வரவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுவும் ஊறுகாயில் நெல்லிக்காய் ஊறுகாயை தானம் பண்ணுங்கள். செல்வ வளம் அப்படிங்கிறது அளவற்ற நிலையில் உங்களுக்கு வந்து சேரும்.